ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகலை. 25 years ஆஃப் படையப்பா ரிட்டர்ன்ஸ். இந்த ஒரு ஃபிலிமானது ரஜினி அவர்கள் எழுதி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்கள் இந்த ஒரு ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. 1999ல் ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஃபிலிம் படையப்பா. படையப்பா ஃபிலிமானது எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்லையுமே இல்லை. இந்த ஃபிலிமை தியேட்டரில் போயிட்டு மக்கள் பார்ப்பது தான் கொண்டாட்டம்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஃபிலிமோட கேஸ்டா ரஜினி, சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் மணிவண்ணன் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஃபிலிம்ல ரஜினி அவர்களுடைய ஸ்டைலை பார்த்து பலர் ரஜினிக்கு ஃபேன்ஸ் ஆகியிருக்காங்க. அந்த டைம்ஸ்ல இந்த ஒரு ஃபிலிம் வரும் பொழுது மக்கள் எல்லாருமே ரஜினி அவர்களுடைய ஸ்டைலை பார்த்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நீலாம்பரி கேரக்டரை யாராலுமே மறக்க முடியாது. ஸ்டில் ரிமைனாக இருக்க ஒரு கேரக்டர் தான் நீலாம்பரி. இந்த படத்தோட ஒரு மெயின் கேரக்டர் நீலாம்பரி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் வில்லி கேரக்டர்னே சொல்லலாம். இந்த ரோலுக்காக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. நீலாம்பரி கேரக்டர் ஆனது பொன்னியின் செல்வன்ல வர நந்தினி கேரக்டரை பேஸ் பண்ணி தான் சிமிலர் எழுதியிருந்தாரு. அந்த ஒரு கேரக்டரை ரஜினி அவர்கள் எழுதும் பொழுது ஐஸ்வர்யா ராய் தான் அவரோட மைண்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைம்ல ஐஸ்வர்யா அவங்களுக்கு பிஸியான ஒரு ஸ்கெடியூல் இருந்ததாகவும் அவங்க அந்த ரோல்ல வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லாதாகவும் தெரிஞ்சதுனால மீனா, ஸ்ரீதேவி, மாதிரி இவங்க எல்லாருமே சூஸ் பண்ணலாமான்ற ஒரு டிஸ்கஷன் எல்லாமே போயிருக்கு. இந்த ஒரு நீலாம்பரி கேரக்டரை சர்வை பண்ணணும்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமனாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், ஒரு அரகன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் இதெல்லாமே கலந்த மாதிரியான ஒரு விமன் தான் இந்த ஒரு ரோலுக்கு சூட்டபிள் ஆவாங்க. அவங்களோட கண்ணிலே அந்த ஒரு திமிருத்தனம் இதெல்லாமே தெரியணும். அப்படி யார் இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது தான் டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் அவங்கள சஜஸ்ட் பண்றாரு. இனிஷியலி ரஜினிகாந்த் அவர்கள் கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட் எல்லாமே வச்சதுக்கு அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒரு ரோலுக்கு பர்ஃபெக்டா இருப்பாங்கன்ற ஒரு டிசிஷனுக்கு வராங்க. இந்த நீலாம்பரி கேரக்டர் மூலமாக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அவங்களோட கரியர்ல ரொம்பவே ஃபேம் ஆகி இருந்தாங்க. ரஜினிகாந்தையே எதிர்த்து ஒரு ஃபிலிம் பண்றது மக்கள் விரும்ப மாட்டாங்க. இந்த ஃபிலிம் எடுத்து முடித்த பிறகு நீலாம்பரியாக நடித்த ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய ஃபேம் ஆனது டாப்க்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவங்களே ரஜினி அவர்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க, யார் அந்த பொண்ணு எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டா, அந்த அளவுக்கு நீலாம்பரி கேரக்டர்ல வந்து வாழ்ந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த ஃபிலிமோட ஒரு பேக் போன்னே சொல்லலாம் A.R. ரஹ்மான். அவருடைய இசையில இந்த ஃபிலிம்ல வந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த ஒரு பாடல்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட். லவ், காமெடி, மோட்டிவேஷனல், ரிவெஞ்ச்னு எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து போட்டிருப்பாரு. தமிழ் சினிமால ரஜினி அவர்களுடைய பஞ்ச் டயலாக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அதை வந்து அவங்க படம் பண்ணும் பொழுதுமே மறைச்சு தான் வச்சிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து சிங்க் மட்டும் தான் ரஜினி அவர் பண்ணியிருந்தாங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவும் நிலைக்காது. பெண்கள்ல 3 விதம்: சாத்திகம், பிரச்சோதகம், பயோநகம்னு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கு ஈக்குவலா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க நீலாம்பரி கேரக்டர்ஸ்மே. ரஜினி அவர்களுடைய படத்துல ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்குமே ஒரு லீட் கேரக்டர்ஸ் ஆனது கொடுத்துருப்பாங்க. ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ்க்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு ஃபிலிம் ஆனது ஹிட் ஆகுது. படையப்பால நீலாம்பரி கேரக்டர், சந்திரமுகில கங்காவா ஜோதிகா நடிச்ச கேரக்டர், இது எல்லாமே இந்த ஒரு ஃபிலிமை இன்னுமே டாப்ல வந்து எடுத்து காட்டியிருக்குன்னு சொல்லலாம். மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை செந்தில் அவர்களுடைய காமெடிகள் எல்லாமே இந்த ஒரு படத்தை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிலிமோட ஸ்டோரி என்ன? படையப்பா இன்ஜினியர் கிராஜுவேட்டா இருப்பாங்க. சிஸ்டரோட வெட்டிங்க்கு வந்திருப்பாங்க. படையப்பாஸ் ஃபாதர் சிவாஜி கணேசன் அவருடைய தம்பிக்கு எல்லா சொத்தையுமே எழுதி கொடுத்துருவாரு. அண்ட் பிரதரா இருக்க மணிவண்ணன் எல்லா சொத்துமே வாங்கிட்டு இவங்களை அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுவாரு. அந்த ஒரு ஷாக்ல சிவாஜி கணேசன் அவங்க வாழ்ந்த அந்த வீட்டுல அந்த ஒரு தூண்லே சாஞ்சி அவரது உயிரானது போயிருக்கும். அந்த ஆக்டிங்கை சிவாஜி கணேசன் ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிச்சிருந்தாரு. ஒரு ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு சொத்தும் இல்லைன்றதுனால அந்த ஒரு மேரேஜுமே வந்து அவங்க மாமா வீட்டுல இருந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நீலாம்பரியும். அப்புறம் அவங்க ஃபேமிலியை விட்டு ரஜினி அவர்கள் வெளியே வந்துட்டு அவர் லைஃப்ல எப்படி சக்சீட் ஆகுறாருன்றதை வந்து காட்டியிருப்பாங்க. நீலாம்பரி படையப்பாவை லவ் பண்றாங்க. நீலாம்பரிக்கு படையப்பானா ரொம்பவே வந்து ஒரு கிரேஸ்,
ஒரு அப்சஸ்ட்னு சொல்லலாம். படையப்பாவும் நீலாம்பரி வீட்டுல வேலைக்காரியாக இருக்க வசந்தரான்றவங்கள லவ் பண்றாரு. நீலாம்பரிய கட்டிக்கலன்றதுக்காக நீலாம்பரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. படையப்பாவோட மதர் அவங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா போய் என் மருமகளை கூட்டிடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ வசுந்தராவை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஒரு ஈவெண்ட் ஆனது நீலாம்பரி மனசுல ஒரு வன்மத்தை உருவாக்கி இருக்கும். படையப்பா நீலாம்பரிக்கு கிடைக்கலன்ட்டு அவங்க உள்ள போய் கதவை சாத்தினது தான் 18 வருஷம் கழிச்சு தான் அவங்க வெளியவே வருவாங்க. நீலாம்பரி அவங்களுடைய ரிவெஞ்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட அண்ணன் பையன் மூலமாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு படையப்பாவுடைய பொண்ணை லவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுல அவங்க 2 பேருமே உண்மையாவே லவ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா நீலாம்பரி படையப்பாவை பழி வாங்கணும்ன்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபைனல் கிளைமேக்ஸ்ல நீலாம்பரி துப்பாக்கி எடுத்துட்டு படையப்பாவை சுடுறதுக்கு வருவாங்க. அந்த டைம் ஒரு மாடு நீலாம்பரியை முட்டை வரும். அப்பவும் படையப்பா காப்பாத்திருப்பாரு. ஃபைனலா நீலாம்பரி திருந்திட்டாங்கன்னு நினைக்கும் பொழுதுதான் நான் சாதாரண பொம்பளை இல்ல நீலாம்பரி, இந்த வெறி 18-20 வருஷம் ஆனாலும் அடங்காது, நீ போட்ட உயிர் பிச்சையில வாழ நான் வேலைக்காரி வசந்தரா இல்ல நீலாம்பரி, இந்த ஜென்மத்துல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல உன்னை பழி வாங்காம விட மாட்டா இந்த நீலாம்பரின்னு சொல்லியிருப்பாங்க. படையப்பா கிளைமேக்ஸ்ல நீலாம்பரி அடுத்த ஜென்மத்துல பழி வாங்குவேன்னு சொல்லியிருப்பாங்க. படையப்பா 2 நீலாம்பரின்ற ஒரு டைட்டில்ல பிலிம் ஆனது எடுக்கலாமான்ற டிஸ்கஷன் ஆனது போயிட்டு இருக்குன்றத பத்தி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த படையப்பா படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இந்த படையப்பா படத்தை வாட்ச் பண்ண போறீங்க? படையப்பா படமானது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச கேரக்டர்ஸ் யாரு? 1999ல ஒரு பிலிம் 2025ல இப்போ ரீ-ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு பிலிம் அந்த டைம்ல ரொம்பவே மக்கள் கொண்டாடி இருந்தாங்க. 2025ல அகைன் ரீ-ரிலீஸ் பண்றாங்க படையப்பா. இந்த ஒரு பிலிம் ஆனது எந்த லெவலுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்திருக்குன்றத பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. படையப்பா படத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க யாருடைய ஃபேன்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.